வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கச்சத்தீவில் உள்ள அந்தோணியர் ஆலய திருவிழா கடந்த 14-15 என 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் 3140 இந்திய பக்தர்கள் பங்கேற்றனர். இரு நாட்டின் நல்லுறவை மேம்படுத்தும் கச்சத்தீவு திருவிழாவை முன்னிட்டு ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க 5 நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருந்தது. கச்சத்தீவு திருவிழா நிறைவு பெற்றதை தொடர்ந்து மீன்பிடிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து மீனவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து 403 விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். நள்ளிரவு பாரம்பரியமாக மீன்பிடிக்கும் பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்தனர். இலங்கை கடற்படையினரின் முற்றுகையால் பதற்றமடைந்த மீனவர்கள் தங்கள் படகுகளை கரையை நோக்கி திருப்பி அங்கிருந்து தப்பி வந்தனர். தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த கென்னடி என்பவரின் விசைப்படகை சிறைப்பிடித்தனர். அந்த படகில் இருந்த மீனவர்கள் அர்ஜுனன், சங்கர், முருகேசன் ஆகிய 3 மீனவர்களையும் விசாரணைக்காக காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். இலங்கை கடற்படையினரால் மீண்டும் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் காத்தமுத்து. இவரது தந்தை அபிமன்னன் 2016இல் இறந்தார். காத்தமுத்து இறப்பு சான்றிதழை வாங்கவில்லை. தற்போது காத்தமுத்துவிற்கு தந்தையின் இறப்பு சான்று தேவைப்படுவதால் இறப்பு பதிவு இல்லா சான்று வாங்க விழுப்புரம் நகராட்சிக்கு வந்தார். நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் மதன்குமார் சான்று வழங்க ரூபாய் 10,000 லஞ்சம் கேட்டார். அதிர்ச்சி அடைந்த காத்தமுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டை கொடுத்தனுப்பினர். லஞ்சம் பெற காத்தமுத்து வீட்டிற்கு மதன்குமார் வந்தார். காத்தமுத்து வீட்டில் மதன்குமார் லஞ்சம் வாங்கிய போது போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். விழுப்புரம் நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தேனி அரசு கால்நடை ஹாஸ்பிட்டலில் நாட்டின வகையைச் சேர்ந்த கோம்பை நாய் பாதுகாப்பு கருத்தரங்கு மற்றும் நாய் கண்காட்சி நடைபெற்றது. தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் துவக்கி வைத்தார். நாட்டின வகையான கோம்பை நாய் வளர்ப்பு குறித்தும் அதன் சிறப்பு குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் பேசினர். வெடிகுண்டு தடுப்பு பிரிவைச் சேர்ந்த மோப்ப நாய்களான வெற்றி, வீரா, பைரவ், லக்கி ஆகிய நாய்களின் செயல்பாடுகள் குறித்து நிகழ்ச்சி நடைபெற்றது. நாய் கண்காட்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட நாட்டு இன நாய் வகையான கோம்பை, ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை மற்றும் வெளிநாட்டு இன நாய்கள் என 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. நாய்களின் உடல் கட்டமைப்பு, வளர்ச்சி, உரிமையாளர்களின் உத்தரவுக்கு கீழ்ப்பணிதல் உள்ளிட்டவைகளின் அடிப்படையில் நடுவர்கள் கணக்கிட்டு மதிப்பெண் வழங்கினர். சிறந்த நாயாக தேர்வான கோம்பை நாட்டின நாய்க்கும் உரிமையாளருக்கும் கலெக்டர் ரஞ்சித் சிங் கோப்பை மற்றும் சான்று வழங்கி கௌரவித்தார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் கந்தன்குடியில் வீட்டில் வேலை பார்க்கும் பெண் ஒருவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என
தனது மகளை அருகிலுள்ள கோயில் மடப்பள்ளியில் பாத்திரம் எடுத்து வர அனுப்பினார். மடப்பள்ளிக்கு சென்ற சிறுமிக்கு கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த நன்னிலம் நெடுஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ராமநாதன் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். சிறுமி அழுது கொண்டே வீட்டிற்கு வந்து தகவலை தாயிடம் கூறினார். சிறுமியின் தாய் நன்னிலம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். போலீசார் விசாரித்து ராமநாதனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை சோமனூரில் விசைத்தறி தொழிலாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் பூபதி தலைமையேற்றார். ஜவுளி உற்பத்தியாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மின்கட்டண உயர்வு மற்றும் கூலி உயர்வு பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் சுமார் 1.5 லட்சம் விசைத்தறிகளை நிறுத்தி காலவரையற்ற ஸ்ட்ரைக் அறிவிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர் சங்க இரு மாவட்ட கூட்டமைப்பு முடிவின்படி வருகிற 19/3/2025 புதன்கிழமை காலை 6 மணி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்யும். வக்பு திருத்த சட்ட மசோதா குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த அமைக்கப்பட்ட குழுவினர் மதுரை மாநகர பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாட்டுத்தாவணி பகுதியில் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி, சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் சையத் இப்ராஹிம் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அப்போ இந்த நிலம் யாருக்குரியது என்பதை நம்ம தீர்வே சொல்லாமல் யார் வேணால் சண்டை போடுங்க, யார் வேணால் பிரச்சனை பண்ணிக்கங்க, எங்களுக்கு வாக்கு வங்கி அவசியம் என்று முடிவெடுப்பதா, அல்லது அதற்கு தீர்மானம் கொண்டு வந்து இது யாருடையது, எவ்வளவு காலம் அவர்கள் அனுபவத்தில் இருக்கிறார்கள், இந்த சொத்தை யார் அபகரித்து வைத்திருக்கிறார்கள், அதை யாரிடத்தில் உரியவரிடத்தில் மீட்டு தர வேண்டும் என்று ஒரு உரிய முடிவெடுத்து அதை சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்றாமல் சட்டத்தின் அடிப்படையில், அரசியலமைப்பின் அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடிய மத்திய அரசு இந்த நில விவகாரத்தில் நீண்ட காலமாக 65 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது பல இடங்களில் அது மதக்கலவரமாக, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்செந்துறையில் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள திருக்கோவில் வக்ஃபுனுடைய சொத்து என்று அறிவிக்கிறார்கள். இது எப்படி வக்ஃபு சொத்து ஆகும்? இந்துக்கள் புராதனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை வக்ஃபு சொத்து என்று அறிவிப்பதன் மூலம் அந்த சொத்துக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அங்கு இருக்கக்கூடிய அக்ரஹாரம் உள்ளிட்ட பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை இது இந்துக்கள் நிலம் என்று சொல்லுவதன் மூலம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் கலவரம் வருமா வராதா? இந்த நல்லிணக்கம் கெடுமா கெடாதா? இதை அப்படியே நெருப்பாக 2 பக்கமும் ஊதி அணைய விடாமல் பாதுகாப்பது சரியா, அல்லது உரியவர்களிடத்தில் நிலத்தை ஒப்படைப்பது சரியா என்கிற கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறது. பாராளுமன்றத்தில் ஒரு நடிப்பையும் இங்கு ஆட்சியில் திமுக தமிழகத்தில் வேறொரு நடிப்பையும் காட்டி இஸ்லாமியர்களை ஏமாற்றுகிறது. இதே திருச்செந்துறையினுடைய விஷயத்தில் பாராளுமன்றத்தில் திருமதி கனிமொழி அவர்களும் ராசா அவர்களும் என்ன பேசினார்கள்? வக்ஃபு சொத்தை மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது இஸ்லாமியர்களுக்கு அநீதியானது என்று பேசிய அடுத்த நாள் மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தமிழகத்தில் திருச்சியில் திருச்செந்துறை என்ற இடத்தில் 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில் அது எப்படி வக்ஃபு சொத்தாக மாறும் என்ற கேள்வியை எழுப்பி ஆதாரங்களை காட்டியவுடன் அடுத்த 2 நாட்களில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த சொத்துக்கள் அனைத்தும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்துக்களுக்கானது என்று சொல்லி வக்ஃபு இல்லை, அது வக்ஃபு சொத்து அல்ல என்பதை மிக தெளிவாக அறிவிக்கிறார். அப்போ ஏன் நீங்கள் பாராளுமன்றத்தில் இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பேச்சை பேசுகிறீர்கள்? இங்கே அந்த வக்ஃபு சொத்து இல்லை என்று எப்படி மாவட்ட ஆட்சியரால் அறிவிக்க முடிகிறது? ஒரு முதலமைச்சருடைய கண்காணிப்பு இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் சுயமாக முடிவெடுத்து விடுவாரா? இப்போ எங்களுடைய கேள்வி என்பது இஸ்லாமிய மக்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி எண்ணிலடங்காத ஆதாரங்களை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் பொதுக்கூட்டங்களிலும் பல்வேறு கருத்தரங்களிலும் இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்வதற்காகவும், குறிப்பாக திமுகவுடைய இந்த தாஜா வலையில், திமுகவுடைய ஏமாற்று அரசியலில் இஸ்லாமிய மக்கள் பலியாகிவிடக்கூடாது, அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த குழுவை அமைத்து முழுக்க தமிழகம் முழுக்க இதை மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த பிரச்சாரம் வலுவடையும் பொழுது இங்கு இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை தேவையற்ற முறையில் இஸ்லாமியர்களை அச்சுறுத்தக்கூடிய எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, தௌஹீத் ஜமாத் போன்ற இந்த அமைப்புகளின் பிரச்சாரத்தை முறையடிப்பதோடு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களின் உண்மையான காவலனாக இந்த பாரத தேசத்தில் அவர்களும் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்குவதற்கு அவர்களின் பங்களிப்பும் தேவை என்பதைத்தான் முடிவு செய்திருக்கிறார்.
அதை நிச்சயம் நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு செல்வோம்.